1.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இது கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்கிறாங்க. இது எப்படி ஃபங்க்ஷனாக இல்லையான்னா, இந்த கொடுத்துருக்கிற கிராஃபில் ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கர்வில் ஒரே ஒரு பாயிண்ட் மீட் ஆனால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு மேலே 2ஓ 3ஓ 4ஓ மீட் ஆனால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கும்போது நான் வெர்டிக்கலாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அப்போ இந்த கர்வில் எத்தனை பாயிண்ட் மீட் ஆகுது? இங்கே ஒரு இடத்து மீட் ஆகுது, இங்கே ஒரு இடத்து மீட் ஆகுது. அப்போ 2 பாயிண்ட்ஸ் மீட் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷனால் என்னன்னா, இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மீட் ஆனால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு மேலே 2ஓ 3ஓ 4ஓ மீட் ஆனால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ இங்கே 2 பாயிண்ட் மீட் ஆகிறதுனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ என்ன ரீசன் எதுலாம்னா, நம்ம என்ன லைன் போட்டோம்? வெர்டிக்கல் லைன் போட்டோம். அப்போ தி vertical line meet at 2 points. So it is not a function. It is not a function. So 2 பாயிண்ட் மீட் ஆகிறதுனால it is not a function. அப்போ இங்கே வெர்டிக்கல் லைன் போடும்போது லைன் எங்கே வேணாலும் போகலாம். இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். நான் இங்கே லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ இந்த கர்வில் எத்தனை பாயிண்ட் மீட் ஆகுது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட் மீட் ஆனால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அப்போ therefore தி வெர்டிக்கல் லைன் மீட் அட் 1 பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் மீட் ஆகிறதுனால இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன். அப்போ இந்த வெர்டிக்கலாக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ ட்ரா பண்ண எத்தனை பாயிண்ட் மீட் ஆகுது? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது 3 பாயிண்ட் மீட் ஆகுது. அப்போ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். தி வெர்டிக்கல் லைன் meet at 3 points. Meet at 3 points. So it is not a function. Not a function. அப்போ இந்த ஃபோர்த்து பார்க்கும்போது நான் வெர்டிக்கல் லைன் ஒன்று போடுறேன். இங்கே எத்தனை பாயிண்ட் மீட் ஆகுது? ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது. அப்போ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட் மீட் ஆகுனா இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். Therefore the vertical line meet at 1 point. So it is a function. So ஒரு பாயிண்ட் மீட் ஆகிறதுனால it is a function. Second question. இந்த கொஸ்டினில் f is to a times b a function defined by ன்னு சொல்லிட்டு f of x equal to x by 2 minus 1ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு a என்ற ஒரு செட்டும் b என்ற ஒரு செட்டும் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா a set of order pair, நெக்ஸ்ட்டு a table, நெக்ஸ்ட்டு ஏரோ டயக்ராமு, நெக்ஸ்ட்டு கிராஃபை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனில் a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இங்கே சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to x by 2 minus 1. இங்கே ஒரு டவுட் வரலாம், சார் கொடுத்துருக்குற வேல்யூவில் a சப்ஸ்டிட் பண்ணுமா b சப்ஸ்டிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏலேருந்து தான் பிக்கு போகுது. அப்போ நம்ம ஏவை தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன? 2, 4, 6, 10, 12. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட் 2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ நான் x ஈக்குவல் டு நான் 2ன்னு எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வருங்க? f of 2 equal to x by 2. எக்ஸோட வேல்யூ என்னங்க? 2வா? அப்போ இங்கே 2 by 2 minus 1 வரும். இது கேன்சல் பண்ண என்ன வருங்க? கேன்சல் பண்ணிட்டா இங்கே 1 minus 1 வரும். அப்போ 1 minus 1 என்ன வருங்க? 0. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ நாங்கள் f of 4ன்னு எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? x by 2. எக்ஸோட வேல்யூ என்ன? 4. அப்போ இங்கே 4 by 2 minus 1 வரும். இது ஃபர்தராக சிம்பிளி பண்ணால் அது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ என்ன வரும்னா இங்கே 2 minus 1 வரும். அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 6 எடுக்கணும். நீங்கள் f of 6ன்னு எடுத்தால்
இப்போ எஃப் ஆஃப் சிக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ இல்லையா அப்படின்னா இங்கே 6/2 மைனஸ் 1 வரும். இது 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். இப்போ என்ன வரணுங்க 3 மைனஸ் 1 வரும். இப்போ ஆன்சரு 3ல் 1 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 10 எடுக்கணும். நாங்கள் எஃப் ஆஃப் 10ன்னு எடுத்தால் எக்ஸ் பை டூ இல்லையா, அப்போ இங்கே 10/2 மைனஸ் 1. ஏன்னா ஃபார்முலான்னு பார்க்கும்போது எக்ஸ் பை டூ மைனஸ் 1. நான் எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டால் 10/2 மைனஸ் 1 வரும். இது கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே 5 மைனஸ் 1 வருந்தால் என்ன வருதுன்னா ஆன்சர் 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்கும்போது நான் எஃப் ஆஃப் 12ன்னு செட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் 12ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ என்ன வரும்னுங்க 12/2 மைனஸ் 1 வரும். இது 1 டைம்ஸ் இது 6 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்க்கும்போது 6 மைனஸ் 1 வரும். அப்போ ஆன்சரு 5ன்னு வந்துடும். இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா. இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, a set of order pair. இப்போ ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன். எனக்கு ஆன்சர் என்ன வந்தது 0. அப்படின்னா என்னங்க 2, 0. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தேன். எனக்கு ஆன்சர் என்ன வந்தது 4, 1. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்தேன். எனக்கு ஆன்சர் வந்ததுன்னா 2 வந்தது. அப்படிங்க ஆன்சர் என்ன வரணுங்க 6, 2. நெக்ஸ்ட்டு நான் 10 எடுத்தேன். அப்போ 10க்கு என்ன வந்ததுன்னா ஆன்சர் 10, 4. அப்போ 10, 4. நெக்ஸ்ட் நான் 12ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்ததுன்னா 5. இப்போ 12, 5. ஸோ அவங்க கேட்ட ஆர்டர் பேர். நெக்ஸ்ட்டு டேபிள், இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்க்கும்போது டேபிள் இல்லையா, அப்போ இது எக்ஸ். இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே எக்ஸ்னா இருக்குங்க 2 இருக்கா, அப்போ நான் 2ன்னு போடும்போது எனக்கு ஆன்சர் வந்தது 0. நெக்ஸ்ட்டு 4 போடும்போது 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. ஸோ அவங்க கேட்ட டேபிள். நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்குறோம்னா அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ தேர்ட் ஒன். ஸோ ஆரோ டயக்ராம் பார்க்கும்போது இது ஏ, இது பி. ஏவோட லைன் கொடுத்துட்டாங்க 2, 4, 6, 10, 12. அப்போ என்ன வரணுங்க 2, 4, 6, 10 அண்டு 12. நெக்ஸ்ட் பி பார்க்கும்போது 0, ஸோ 0, 1, 2, 4, நெக்ஸ்ட்டு 5, 9 வரும். அப்போ இங்கே வேல்யூ வந்து நம்ம 2ன்னு சால்வ் பண்ணோன்னா வந்து 0 வந்ததா, அப்போ 2 வந்து 0க்கு மேப் ஆகும். நெக்ஸ்ட் 4, 1னா 4 வந்து 1க்கு மேப் ஆகும். 6 2க்கு மேப் ஆகும். 10 4. நெக்ஸ்ட்டு 12 வந்து 5க்கு மேப் ஆகும். அவங்க கேட்ட ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு கிராஃப் பார்க்கும்போது ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரும். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது 2, 0. அப்போ 2, 0னா இந்த பாயிண்ட்டை மீட் ஆகும். அப்போ இங்கே 2, 0. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது 4, 1. ஸோ 4, 1டானா இங்கே வரும். ஸோ 4, 1. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டு 6, 2. இப்போ 6, 2னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது இங்கே வரும். ஸோ 6, 2. நெக்ஸ்ட்டு 10, 4. இப்போ 10, 4னா இங்கே வருமா? ஸோ 10, 4. ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது 12, 5. இப்போ 12, 5னா இங்கே போடலாம். ஸோ 12, 5. அப்போது இதெல்லாம் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஒன்று ட்ரா பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்ட கிராஃப். ஸோ கொஷின் நம்பர் 3. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆரோ டயக்ராம், டேபிள், ஸோ கிராஃபை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன அண்ட் ஆரோ டயக்ராம். அப்போ இங்கே ஆரோ டயக்ராம் பார்க்கும்போது
ஸோ இது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வர எலமெண்ட் எல்லாமே எக்ஸ் தான். 1 2 3 4 5. இப்போ இங்கே 1 2 3 4 5. ஸோ செகண்ட் வர எலமெண்ட் எல்லாமே வந்து ஒய் தான். அப்படின்னா இருக்குங்க 2 இருக்குது, 2 2 3 4 இருக்கா? அப்படின்னா ஒரு ஆன்சர் இருக்குது 2 3 4 வரும். அப்போ இங்கே 1,2ன்றதுனால 1 2க்கு மேப் ஆகும், 2,2ன்றதுனால 2 2க்கு தான் மேப் ஆகும். நெக்ஸ்ட் 3,2ன்றதுனால 3யும் 2க்கு தான் மேப் ஆகும். நெக்ஸ்ட்டு 4,3 4,3னா இப்படி வரும். நெக்ஸ்ட்டு 5,4னா 5,4. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ இங்கே செகண்ட் சப்டிவிஷன் அப்படின்னு பார்க்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேபிள். நம்ம என்ன எடுத்தோம்? ஸோ எக்ஸ்னு எடுத்தோம். நெக்ஸ்ட்டு இது ஒய்னு எடுத்தோம். அப்போ இங்கே என்ன வந்தது? 1,2. நெக்ஸ்ட்டு 2,2. தேர்ட் ஒன்று 3,2. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது 4,3. ஸோ 4,3. நெக்ஸ்ட் ஃபைனலாக 5,4. ஸோ அவங்க கேட்ட டேபிள். நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது கிராஃப். அப்போ கிராஃப் பார்க்கும்போது இது எக்ஸ் ஆக்சஸ், ஸோ இது ஒய் ஆக்சஸ். இது 1 2 3 4 5 6ன்னு எடுத்துக்கலாம். இது 1 2 3 4 5 6. 1,2. ஸோ 1,2னா இங்கே வருமா? ஸோ 1,2. செகண்ட் பார்க்கும்போது 2,2. ஸோ தேர்டு 3,2. ஸோ ஃபோர்த்து 4,3னா இங்கே வரும். ஸோ 4,3. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 5,4. ஸோ 5,4னா இங்கே வருமா? ஸோ 5,4. இப்போ அது கிராஃபாக ட்ரா பண்ணுறதா இருந்தால் அந்த கிராஃப் வந்து இப்படி வரும்.